ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. காலையிலே மீன் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன மீன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால்கார பூச்சியும், வெல மீன் மாதிரியே ஒரு மீன் இருந்துச்சு இது. முதுகு பக்கத்தில கொஞ்சம் கருப்பு இருக்கும் இந்த மீன்ல. இது வந்து குழம்பு வைக்கும்போது ஒரு மாதிரி கரிச்ச ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இந்த மீன் வந்து பிடிக்கல. அதனால இன்னைக்கு மீன் வாங்கன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுன்னா, நம்ம பிளாக்கி வந்துட்டா. பிளாக்கிக்கும் ஒரு மீன் போட்டு குடுத்தாங்க அண்ணே. இந்த மீன் எனக்கு தான் பிடிக்கலன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம பிளாக்கிக்கும் பிடிக்கல. கொண்டு குடுக்க அவ வந்து கேட்ச் பண்ணி வாங்கிக்கிறா. ஆனா மீன பார்த்ததும் வேண்டான்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிர்றா. அவளுக்கே இத சாப்பிட பிடிக்கலன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு இந்த மீன் வேண்டான்னு நெனைக்கிறேன். இந்த மீன் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? நான் சொல்றது கரெக்ட்டா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு குழம்புக்கு என்ன பண்ணலான்னு இருக்கும்போது, இன்னொரு அண்ணனும் மீன் கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட மஞ்சப்பாறை மீன் இருந்துச்சு. இந்த மஞ்சப்பாறை மீன கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 சொன்னாங்க. நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா, ரூ. 200க்கு வாங்கியிருக்கேங்க. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி கழுவி குழம்பு வைப்போம்ன்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு மத்தியான சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். செங்கல்பட்டு அரிசியில சோறு பொங்கி அப்படியே அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அப்படி வேற லெவல் டேஸ்ட்ல இருந்து செங்கல்பட்டு அரிசினா வேற ஒண்ணும் இல்ல. குண்டு அரிசிய தான் சொன்னேன். சரியா?